நல்ல மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 1ஆம் வசனம். சங்கீதம் 23:1. நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மேய்ப்பராக இருக்கின்ற பொழுது எனக்கு குறைவில்லை. தாழ்ச்சியடையேன் என்பதற்கு பொருள் நான் குறைபட்டு போவதில்லை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார் என்று சொல்லவில்லை, இருக்க போகிறார் என்று சொல்லவில்லை. குறைவிடாத ஆசீர்வாதத்திற்குடாக என்னை நடத்தும்படியா என்னோடு இருக்கிறார் என்ற நிகழ்காலத்திலே அவர் பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் தாழ்ச்சியடையேன் அல்லது எனக்கு குறைவுகள் இல்லை. எனக்கு குறைவுகளாக தோன்றுபவை யாவும் தற்காலிகமானவைகளே என்பதை இங்கு நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் யாவற்றையும் கர்த்தர் மகிமையில் நிறைவாக்குவார் என்பதாக பிலிப்பியர் 4:19 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரில் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. அவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எப்படி குறைவுகள் இருக்க முடியும்? கர்த்தர் யாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் எனக்காக செய்து நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர், எல்லாவற்றையும் எனக்காக செய்தவர் எபனேசர், எனக்கு முன்பாக போகிறவர் யெகோவா நிசி, என்னோடு இருப்பவர் அவர் இம்மானுவேல். அவர் என்னோடு இருந்து எனக்கு முன்பாக சென்று வெற்றி கொடி ஏற்றும்படியான கிருபை எனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நிச்சயத்தோடு அவர் பேரில் சார்ந்திருப்பதைத்தான் இந்த 1வது வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே தான் பக்தர்கள் பாடுகின்ற பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு. மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடி செவியுங்கள். உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன் உங்களுடைய முகங்கள் துக்கமாக இருக்க வேண்டும்? ஏன் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டும்? ஏன் உங்களுடைய முகங்கள் கவலை தோய்ந்ததாக இருக்க வேண்டும்? களிப்பாக இருக்க வேண்டிய உங்களுடைய நாட்கள், கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களை நீங்கள் ஏன் கவலையினாலே அந்த முகத்தின் அழகை கெடுக்க வேண்டும்? அவர் உங்களுடைய மேய்ப்பர். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். நல்ல மேய்ப்பர் அவர் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் நன்மையானதை, நலமானதை, சிறப்பானதை கொடுத்து குறைவில்லாமல் என்னை வழிநடத்துகிறார் என்ற விசுவாசம் எனக்கு வேண்டும். நல்ல மேய்ப்பர் கொடுப்பார் என்பதை அவருடைய ஆட்டுக்குட்டிகளாகிய நீங்களும் நானும் சந்தேகப்படக்கூடாது. நாம் விரும்புவதையெல்லாம் அவர் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் அவரை பின்பற்றினால், அவரை நம்புவோம் என்றால் நமக்கு தேவையானதை எல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீர சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்வுக்கு தேவையானவைகளாக இருக்கலாம். தாவீது இங்கே மேய்ப்பர் மீதுள்ள நம்பிக்கையையும் அவர் கொடுத்ததில் திருப்தி அடைந்ததையும் வெளிப்படுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 குணங்களையும் நாம் நம்முடைய இருதயத்திலே வளர்த்து கொள்ள ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், குறைவில்லாமல் என்னை நடத்தப் போகிறார் என்கின்றதான அந்த எண்ணமும், என் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிற காரியங்களிலே நான் திருப்தியுடையவனாக நான் இருக்க வேண்டும் என்ற மனோபாவம் உடையவர்களாக நாம் நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து மேய்ப்பனின் பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மற்றொரு சத்தியம் என்னவென்றால், தாழ்ச்சி அடைவதில்லை என்பதில் 2 அர்த்தம் உண்டு. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்கு அவசியமான எந்த காரியமும் எனக்கு ஒரு பொழுதும் குறைபடாது. 3 யோவான் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மற்றும் என் வாழ்க்கையில் கடினமான நேரங்களிலும் என்னுடைய நல்ல மேய்ப்பர் அருளி செய்யும் நன்மைகள், காண்பிக்கும் கரிசனை ஆகியவற்றில் திருப்தி அடைய வேண்டும் என்ற சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் என் மீது அவர் கொண்டுள்ள அன்பிலும் பொறுப்புணர்ச்சியிலும் நான் பூரண நம்பிக்கை வைத்திருக்கிறேன். துன்ப நேரங்களிலும் அவரையே சார்ந்திருப்பேன் என்பதுதான் ஆட்டுக்குட்டியினுடைய நம்பிக்கையும் வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தலுமாக இருக்க வேண்டும். மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு தேவைகள் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது ஏதாகிலும் ஒன்று குறைபடுவதாக உணர்கின்ற பொழுது இந்த பூமியில் ஜீவிக்கும் காலமளவும் அவன் திருப்தி அடைவதே இல்லை.
இந்த உலகத்தில் உள்ளவர்களிலே மிக பெரிய மனிதனுக்கும் கூட ஏதோ ஒரு குறைபாடு அல்லது தேவை இல்லாமல் இல்லை. நாம் யாவருமே ஏதாகிலும் ஒன்று நமக்கு குறைபடுவதாக உணர்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனால் மாத்திரமே நம்முடைய சகல வாஞ்சைகளையும் திருப்திப்படுத்தவும் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கவும் முடியும். தேவன் நம் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் அவரை நம்முடைய மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை ஆடுகளைப் போல் அவருடைய கரங்களில் ஒப்படைக்க வேண்டும். நாம் நம்மை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தால் ஒழிய அவரால் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் என்பதாக ஞானி குறிப்பிடுகிறார். நம்முடைய நல்ல மேய்ப்பன் நாம் கடந்து செல்லும் பாதைகள் எல்லாவற்றையும் குறித்தும் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறையுள்ளவராயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஏன் உன்னுடைய சரீர பிரகாரமான ஆவிக்குரியதான சகல தேவைகளை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டும்? தேவன் உன் பேரிலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய சரீரத்திற்கு சுகத்தையும் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு பலத்தையும் அருளுகிறவர். அவரிடத்திலே ஓடிவா, அவரிடத்திலே ஓடிவா. நம்முடைய ஜீவியத்தில் எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் மெய்ப்பன் அண்டையிலே ஓடிவா. நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளையும் நுட்பமாக கவனித்து செயல்பட நம் மெய்ப்பரால் மாத்திரமே கூடும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அது ஒருவேளை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலும் உதவி செய்ய அவரால் கூடும். சங்கீதக்காரனுக்கு இந்த மெய்ப்பரை குறித்து மிக சிறந்ததோர் அறிவு இருந்தது. அவரோடு கூட அவனுக்கு நல்லதொரு பழக்கமும் இருந்தது. தாவீது தன் ஜீவியத்தின் எல்லா நிலவரங்களிலும் தான் ஒரு மேய்ப்பனாயிருந்த போதும், சவுலின் ஆயுததாரியாயிருந்த போதும், ஒரு போர் வீரனாயிருந்த போதும், யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக இருந்த போதும், சவுலின் கைக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்த போதும், வனாந்தரங்களில் ஒரு நாடோடியாக அலைந்து கொண்டிருந்த போதும் கர்த்தரை தன் மேய்ப்பராக அனுபவித்தறிந்தான். பின் நாட்களில் அவன் ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்த போதும் கூட கர்த்தரை தன் மேய்ப்பராக அனுபவித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக இருந்தான் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஆம், இன்று ஒருவேளை உன்னுடைய அலைச்சல்களில், உன்னை துன்புறுத்துகின்ற வேதனைகளில், உன்னை பயமுறுத்துகின்ற கடன் தொல்லைகளில், உனக்கு பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் கொடுக்கிற பொல்லாத வியாதிகளினுடைய அச்சுறுத்தலிலே நீ ஓடி ஆடி நீ மனதில் வேதனை தாங்கி கொண்டிருக்கிறவனாக இருந்தாலும், ஒருவேளை அமைதியற்றவனாக நீ காணப்படுகிறதாக இருந்தாலும், நீ அதை உணர்வாய் என்றால் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற, குறைவில்லாத வாழ்வை கொடுக்கிற தேவனிடமாய் ஓடிவா. அந்த மேய்ப்பனிடமாக நீ ஓடிவா. ஆம், அவர் உன்னுடைய எல்லா அலைச்சல்களிலேயும் உன்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். நீ கடந்து செல்கின்ற பாதையிலே நீ மாத்திரம்தான் செல்லுகிறாய் என்றல்ல, உனக்கு முன்பாக, உனக்கு வலதுபுறமாக, உனக்கு இடதுபுறமாக, உன்னை சுற்றிலுமாக கர்த்தர் இருக்கிறார். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உனக்கு முன்பாக இருக்கிறவர், உன் வலது பார்சத்தில் இருக்கிறவர். நீ எந்த பகுதியில் எந்த திசைக்கு திரும்பினாலும் அவர் உனக்கு முன்பாக நிற்கிறார். உன்னை எதிர்கொண்டு வரக்கூடிய இக்கட்டுகள், பிரச்சனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள், பலவிதமான நெருக்கங்கள், இவைகள் எல்லாம் உனக்கு முன்பாக உன்னை தொட்டுவிடாதபடி அவர் உனக்கு முன்பாக நிற்கிறார். உன் வலதுபுறத்திலே நிழலாக இருக்கிறார் என்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வலதுபுக்க நிழல், வெற்றியை கொடுக்கின்ற கரம். அவருடைய வலது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் வெற்றியை கொடுக்கும்படியாக உன் வலதுபுறத்திலே நிற்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் மேய்ப்பராக உனக்கும் எனக்கும், ஆட்டுக்குட்டியாக, அறிவற்ற ஆட்டுக்குட்டிகள், பேதமையான ஆட்டுக்குட்டிகள், நம்மை நாம் தற்காத்துக்கொள்ள இயலாத ஆட்டுக்குட்டிகளாகிய உங்களையும் என்னையும் கரிசனையோடு காண்கிற ஒரு மேய்ப்பனை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், நான் குறைபட்டு போவதில்லை, நான் குறைபடுவதில்லை. ஒருவேளை நீ சிறு பிள்ளையாக இருக்கக்கூடும், அல்லது இளைஞனாக இருக்கக்கூடும், அல்லது முதியோராக நீங்கள் இருக்கக்கூடும். ஒரு உண்மை மாறாததாய் நிலை நிற்கிறது. அது என்ன? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடை. ஜெபிப்போம். நல்ல மேய்ப்பராம் எங்கள் அன்பின் கர்த்தாவே,
உம்முடைய நன்மையான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் எனக்காக அடிக்கப்பட்ட என் ஆட்டுக்குட்டி, உம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய என்னை நோக்கி பார்த்து எனக்காக நீர் அடிமையின் ரூபம் எடுத்து என்னோடு தங்கியிருக்கும்படியாக வந்தீர். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எந்த நபருக்கும் மெய்ப்பராய் இருக்க உம்மால் கூடும். எந்த சூழ்நிலை இருப்பவர்களுக்கு நீர் மெய்ப்பனாய் இருந்து குறைபடாத ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளில் யார் யார் என்னென்ன குறைவுகளோடு இருந்தாலும் குறைவை நிறைவாக்குகின்ற மெய்ப்பனுடைய பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மெய்ப்பரிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து, ஆட்டுக்குட்டி நான் ஐயா, நாங்கள் பாதை தெரியாத ஆட்டுக்குட்டிகள், எங்களை நடத்தும் என்று சொல்லி சமர்ப்பிக்கிறோம். குறைபடாத பாதையிலே நடத்துகிற உன்னத தேவனுடைய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.